அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. சில நேரங்களில் பெரிய பெரிய கருத்துக்கள் கூட சின்ன சின்ன கதைகளில் புதைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான குட்டி குட்டி கதைகளோட தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தேர்ச்சி பெற்ற சிற்பி ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு முறை வீதி வழியாக நடந்து போயிட்டுருக்கும்போது மிகப்பெரிய பாறாங்கல்லை பார்க்குறாரு. அந்த கல்லை பார்த்த உடனே அவருடைய முகத்தில் மலர்ச்சி. உடனடியாக பக்கத்தில் இருந்த ஒரு கடைக்காரர்கிட்ட போய் இந்த கல் உங்களுக்கு தேவைப்படுதான்னு கேட்டார். அவரோ சலித்தபடி இந்த கல் ரொம்ப நாளாக இங்கே தான் கிடக்குது, எனக்கு இது இடையூறாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக அந்த சிற்பியோ சரி அப்படின்னா இந்த கல்லை எனக்கு கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்க அவர் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாரு. அவரும் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அந்த கல்லை எடுத்துகிட்டு கொண்டு போய் தன்னுடைய சிற்ப கூடத்தில் வைக்கிறாரு. அந்த சிற்பிக்கு அந்த கல்லுக்குள்ளார மிக அழகிய சிற்பம் புதைந்து கிடக்கிறது தெரியுது. உடனடியாக தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு. அந்த கல்லை மிக அழகிய சிற்பமாக மாற்றுறாரு. அதை கொண்டு வந்து சந்தையில் விற்பனைக்கும் வைக்கிறாரு. அந்த சிற்பத்தை செய்வதற்கு அவருக்கு கிட்டத்தட்ட 6 மாத காலம் ஆயிடுச்சு. 6 மாத காலத்திற்கு அப்புறமா அது சிற்பமாக உருமாறி இப்போ சந்தைக்கும் வந்துருச்சு. அந்த அழகிய சிற்பத்தை பார்த்த எல்லோருமே மெய் சிலிர்த்து போனாங்க. கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்துட்டு எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டாங்க. அதில் அந்த கடைக்காரரும் ஒருத்தர். அவர் எப்படியோ போராடி அந்த சிற்பத்தை விலை கொடுத்து வாங்கிட்டார். அந்த கடைக்காரருக்கு அந்த சிற்பியின் ஞாபகத்திலேயே இல்லை. ஏன்னா அவர் சரியாக கவனிச்சவர்கிட்ட பேசவே இல்லை. அதனால் அந்த சிற்பி தான் அன்னைக்கு கல் எடுத்துகிட்டு போனாருன்னு தெரியாமல் அவர்கிட்ட ஓடி வந்து எப்படி இவ்வளவு அழகிய சிற்பத்தை செஞ்சீங்க, இப்படிப்பட்ட அருமையான கல் உங்களுக்கு எந்த மலையிலிருந்து கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனடியாக அந்த சிற்பி சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு என்ன நினைவில்லைன்னு நினைக்கிறேன், ஒரு முறை உங்கள் கடைக்கு பக்கத்தில் மிகப்பெரிய பாறாங்கல் கிடந்துச்சு அப்படிங்கிறாரு. உடனடியாக அந்த கடைக்காரர் ஆமாம் அது நீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சிற்பி ஆமாம் நான் தான் அந்த கல்லை கொண்டு போய் அழகிய சிற்பமாக வடித்து இப்போ உங்கள் கையிலையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த கடைக்காரருக்கோ பேரதிர்ச்சி. அவரோட பார்வையில் இடையூறாக தெரிந்த அந்த பாறாங்கல் சிற்பியின் பார்வையிலேயோ அழகிய சிற்பமாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவ்வளவு அழகிய சிற்பத்தை அவரால் உருவாக்க முடிஞ்சிருக்கு. பார்க்கும் கோணத்தை மாற்றினாலே எல்லாமே அழகாயிரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு அந்த கடைக்காரர். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் மிக பழமையான கோவில் ஒன்று இருந்துச்சு. அது ரொம்பவே சேதமடைஞ்சு போய் இருந்துச்சு. எந்த நேரத்திலும் இடிந்து விழலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருந்துச்சு. ரொம்ப காலமாக மக்கள் அந்த கோவிலுக்கு போய் பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமைக்கு ஆனதுக்கப்புறமா மக்கள் அந்த கோவிலுக்கு போகிறக்கே பயப்பட்டாங்க. எந்த நேரத்திலும் இடிஞ்சு விழுந்துரும், அதனால் யாரும் அங்கே போக வேண்டான்னு தடையும் செஞ்சுட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாம் கூடி ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க. அந்த கோவிலை நம்ம திரும்ப புதுப்பிக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் தான் அது. அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு 4 விஷயங்களை பற்றி பேசினாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த கோவிலை எடுத்துட்டு அந்த இடத்துலையே புதிய கோவில் கட்டணும் அப்படிங்கிறது தான். அதற்கப்புறமா அந்த கோவிலை எடுக்கும்போது அந்த கோவிலில் இருக்கிற சிலைகள், பொருட்கள், கற்கள் இது எல்லாமே புதுசாக கட்டுற கோவிலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாங்க. மூன்றாவதா என்ன சொன்னாங்கன்னா அந்த கோவில் இருந்த அதே இடத்துலையே இன்னொரு புது கோவிலை கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. 4வது தீர்மானம் என்ன தெரியுமா பண்ணினாங்க, அந்த கோவிலை புது கோவில் கட்டுற வரையிலும் எடுக்கவே வேண்டாம், அது வரையிலும் அந்த கோவில் இருக்கட்டும்னு முடிவெடுத்தாங்களாம். இப்போது அந்த கோவிலை எடுக்காமல் எப்படி இவங்க சொன்ன இத்தனை விஷயங்களையும் பண்ண முடியும்? அதை யோசிக்காமல் 4வது தீர்மானத்தை பண்ணிட்டாங்க. இந்த 4வது தீர்மானத்தை போல தான் நம்மளில் பலரும் நல்ல நல்ல திட்டங்களை போடுவோம், செயல்படுத்த துடிப்போம். ஆனால் அதற்கு தடைக்கற்களாக நிற்கிற சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கவே மாட்டோம். அப்புறம் எப்படி அந்த திட்டங்கள் வெற்றி பெறும்? இப்போ புரிஞ்சிச்சா? வாங்க அடுத்த கதையை கேட்கலாம். ஒரு விவசாயிக்கிட்ட பொதி சுமக்கும் கழுதை இருந்துச்சு. ரொம்ப காலமாக அந்த விவசாயிக்கிட்ட அந்த கழுதை வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கு வயசாயிட்டனால இப்போ பெரிதாக அது எந்த வேலையும் செய்ய முடியல. அதனால் அந்த விவசாயி அந்த கழுதைக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ தான் ஒரு முறை அந்த விவசாயி கூட போயிட்டு இருக்கும்போது பாழடைந்த கிணற்றில் அந்த கழுதை விழுந்துருது. அந்த கிணற்றில் தண்ணீர் எதுவும் இல்லை. அந்த கழுதையை அவர் நினச்சிருந்தா வெளியில் தூக்கியிருக்க முடியும். ஆனால் அவருக்கு அந்த கழுதை பயனில்லாததுனால அதை தூக்க முன் வரலை. அது மட்டும் இல்லாமல் அந்த கழுதை இனி இருக்க வேண்டான்னு முடிவு பண்ண அவர் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு அந்த கிணற்றில் மண்ணை கொண்டு மூடுங்க அப்படிங்கிறாரு.
அந்த கிணற்றுக்குள்ளே விழுந்த கழுதை மேலே நிறைய பேர் மண்ணை வாரி வாரி போட அந்த கழுதைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எதற்காக தன்னுடைய முதலாளி திடீர்னு இப்படி பண்ணுறாருன்னு புரியாத அந்த கழுதை தன் மேலே விழுற மண்ணை எல்லாம் உதறி தள்ளுது. அப்படி உதற உதற அந்த மண் அந்த கழுதையின் காலுக்கு கீழே போய் விழுது. அதுக்கப்புறமா அந்த மண் மேலே அந்த கழுதை ஏறி நிற்கிது. இப்படியே அவங்க வீசுகிற மண்ணை எல்லாம் உதறி உதறி கீழே தள்ளி அது மேலே ஏறி நிற்கிது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழுதை கிணற்றுக்கு மேலேயே வந்துடுது. அந்த கழுதையோட தன்னம்பிக்கையை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. தன் மேலே விழுந்த மண்ணை பார்த்து பயப்படாமல் அதை உதறி தள்ளி அதன் மேலே வந்து எப்படியோ தன்னை காப்பாற்றிக்கிச்சு இந்த கழுதை. அதனால் இப்படி தன்னம்பிக்கையான கழுதையை நம்ம கூடவே வச்சுக்கணும்னு தான் கூடவே கூட்டிகிட்டு போகிறாரு. தான் செய்த தவறை நினைச்சு வருந்துறாரு. இது போல தான் நாமும் நம்ம மேலே பிரச்சனைகள் நிறைய சங்கடங்கள் எல்லாமே விழும். அப்படி விழும்போது அதை பார்த்து பயப்படாமல் அதையெல்லாம் உதறி தள்ளி அதையெல்லாம் நமக்கு உரமாக்கி காலில் போட்டு ஏறி நின்னோம்னா நிச்சயமாக உயரத்தை தொட முடியும். நம்ம எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கவும் முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்த கதையை பார்க்கலாம். ஒரு மனிதன் ரொம்ப நாளாக வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தான். அவனுக்கு தெரிந்த ஒரே ஒரு வேலை மரம் வெட்டுவது. அதனால் ஒரு மரக்கடையில் போய் வேலை கேட்குறான். அந்த மரக்கடைக்காரரோ ஒரு நாளைக்கு நீ 10 மரமாவது வெட்டினாதான் இந்த கடையில் வேலை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அவனும் சரின்னு சொல்கிறான். அவன் தினமும் காட்டுக்கு போவான். 10 மரங்களை வெட்டி கொண்டு வருவான். ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்தா தான் அவனால் 10 மரங்களை கொண்டு வர முடியும். இப்படியே வேலை பார்த்துட்டு இருந்த அவன் ஒரு நாள் வேலை பார்க்கும்போது அவனுக்கு 10 மரங்களை வெட்டவே முடியல. ஒரு நாள் அவனுக்கு பத்தவே இல்லை. இன்னும் அதிக நேரத்தை பயன்படுத்தி மரங்களை வெட்டுறான். சாப்பிடும் நேரத்தை கூட குறைச்சிட்றான். இப்படியே அதிக நேரத்தை பயன்படுத்தி மரம் வெட்டினா கூட 9 மரங்களை தான் அன்னைக்கு அவனால் வெட்ட முடிஞ்சிச்சு. முதல்லலாம் 10 மரங்களை ஒரு நாளில் வெட்ட முடிஞ்ச தன்னால் இப்போ ஏன் 9 மரத்தை தான் வெட்ட முடியுது அப்படின்னு அவனுக்கு புரியவே இல்லை. அதை கொண்டு வந்து அந்த மர முதலாளிக்கிட்ட சொல்கிறான். அவரோ நீ எதனால் இப்படி கம்மியாக மரம் வெட்டுற அப்படிங்கிறத ஒரு முறை யோசிச்சுப்பாரு. உன்கிட்ட இருக்கிற ஆயுதங்களில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அவன் கையில் வச்சுருந்த கோடாரியை அவர் வாங்கி பார்க்குறாரு. அந்த கோடாரி அவன் ஆரம்ப காலத்தில் கொண்டு வரும்போது நல்ல பளபளப்பாக கூர்மையாக இருந்துச்சு. ஆனால் இப்போது மரங்களை வெட்டி வெட்டி அதன் முனை மழுங்கி போயிருந்துச்சு. இப்படிப்பட்ட மரவெட்டியை வச்சு வெட்டினேன்னா எப்படி அவ்வளவு சீக்கிரமாக மரங்களை வெட்ட முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ தான் அவனுக்கு புரியுது, மரங்களை வெட்டுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிட்டனே தவிர இந்த கோடாலியை கூர்மையாக்க நேரத்தையே ஒதுக்கலை. அதுதான் தான் செய்த தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். நாம் எந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் திட்டமிடுவதற்குன்னு கொஞ்சம் நேரத்தை நிச்சயமாக ஒதுக்கணும். நல்ல திட்டமிடல் வேலையை எளிதாக முடிச்சு தரும். அது மட்டுமல்ல, நமக்கு நேரத்தையும் மிச்சப்படுத்தும். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேருமே அவங்க வீட்டில் இருந்து 1000 வெள்ளிக்காசுகளை வாங்கிக்கிட்டு வெளியூருக்கு போகிறாங்க. வெளியூருக்கு போன ஒருத்தன் அந்த 1000 காசுகளை கொண்டு ஒரு பெரிய வியாபாரத்தை தொடங்கினான். இன்னொருத்தனோ அந்த 1000 காசுகளை கொண்டு போய் ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் கொடுத்து நல்ல கல்வியை கற்றுக்கிட்டான். கல்வி படித்ததுக்கப்புறமா வெளியில் வந்த அவன் அந்த வியாபாரியை பார்க்குறான். அந்த வியாபாரி மிக பெரிய ஆளாக உருவெடுத்திருந்தான். நிறைய இடத்துல வியாபாரம் பண்ணி காசை சேர்த்து வச்சுருந்தான். அவன்கிட்ட வந்து எடுபடியாக வேலைக்கு சேர்றான் இந்த படித்தவன். இப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க நிறைய செல்வத்தை சேர்த்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு கப்பலில் பயணம் பண்ணுறாங்க. அப்படி பயணம் பண்ணவங்க தன்னோட சொந்த ஊருக்கு போய் அதை வைத்து இன்னும் வேறு ஏதாவது தொழில் பண்ணி பிழைச்சிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்த கடற்கொள்ளையர்கள் அவங்க கொண்டு வந்த அத்தனை பணத்தையும் கொள்ளையடிச்சிடுறாங்க. அவங்கள மட்டும் ஒரு சின்ன படகுல வச்சு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்படி வெறும் கையோட திரும்ப தன்னோட சொந்த ஊருக்கு வந்த அவங்க 2 பேருமே அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு தன்னோட பெற்றோர்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த நாட்டோட அரசன்கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது, தனக்கு அதிகாரியாக வேலை பார்க்க நல்ல கல்வி கற்றவன் வேணும் அப்படின்னு. அப்போது தான் அந்த 2 பேர்த்தில் கல்வி கற்றவன் வேலைக்கு போய் சேர்ந்துடுறான். தான் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் கூட கல்வி ஒருத்தருக்கு பயனுள்ள வேலையை வாங்கித்தரும். என்னதான் வியாபாரம் பண்ணினாலும் பணம் சம்பாதிச்சாலும் கல்வியை சம்பாதிக்கிற மாதிரி எப்போதும் அது பயனுள்ளதாக இருக்காது அப்படிங்கிறத இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கலாம்.
ஒரு நாட்டோட அரசருக்கு அழகிய குதிரை ஒன்று தேவைப்பட்டுச்சு. அரேபிய நாட்டில் அந்த மாதிரி குதிரை இருக்குதுன்னு கேள்விப்பட்ட அவர் தன்னோட அமைச்சர்கிட்ட சொல்லி போய் அதை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அந்த அமைச்சர் ஒரு முட்டாள் வேலைக்காரனை தான் கூட கூட்டிக்கிட்டு அந்த குதிரையை வாங்க போகிறாரு. குதிரையை வாங்கிக்கிட்டு திரும்பி வரும்போது ஒரு சத்திரத்தில் தங்குறாங்க. அந்த வழியில் கொள்ளையர்கள் பயம் அதிகம். அதனால் இதற்கு காவலாக இந்த வேலைக்காரனை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனை காவல் வச்சுட்டு அவர் தூங்க ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு பயம், ஒருவேளை இந்த வேலைக்காரன் தூங்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் கிட்ட நீ ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இரு அப்படிங்கிறாரு. அவனும் சரிங்கிறான். அவனும் மிகப்பெரிய முட்டாள். அவன் என்னத்தை யோசிப்பான், வானத்தையே பார்த்துட்டு இருக்கான். இடையில முதல் சாமத்தில் எழுந்த அந்த மந்திரி அவன்கிட்ட என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் வானத்தை பார்த்தபடியே இவ்வளவு அழகிய நட்சத்திரங்கள் வானத்தில் ஜொலிக்குதே, இதையெல்லாம் யார் வானத்தின் மேலே ஏறி பதிச்சு வச்சுருப்பாங்க, அதைத்தான் யோசிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல சிரித்தபடியே அந்த மந்திரி நல்லா சிந்திச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. அடுத்தது கொஞ்ச நேரம் கழித்து இரண்டாம் சாமத்தில் எழுந்த அவர் இப்போ என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. அவனும் தரையை பார்த்தபடி இந்த தரையில் மிகப்பெரிய பள்ளத்தை தோண்டி கடலை யார் உருவாக்கியிருப்பாங்க, அவ்வளவு மண்ணையும் வேற எங்கே கொண்டு போய் கொட்டியிருப்பாங்க, இதைத்தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறான். அவரும் சிரிச்சுக்கிட்டே படுத்துக்கிறாரு. மூன்றாம் சாமமாகுது. எழுந்த அந்த வேலைக்காரனை இப்போ என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவனோ நம்ம 2 பேர்த்தில் யார் குதிரையோட கடிவாளம் சேனம் இதெல்லாம் தூக்கிட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கிறேங்கிறான். ஏன் குதிரை என்னாச்சுன்னு கேட்க அங்கே குதிரையை கொள்ளையர்கள் களவாடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறான். இப்போ தான் அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. இவ்வளவு நேரமாக அவன் முட்டாள்தனமாக பேசும்போதே அவனை கண்டிச்சிருந்தா அவன் கொஞ்சம் உஷாராயிருப்பான். அவன் எதையாவது சிந்திக்கிட்டுன்னு சொல்லி விட்டனால இப்படி ஆயிடுச்சு. அதனால் முட்டாளான ஆட்களை கூட வேலைக்கு வச்சுக்க கூடாது. அப்படியே முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டாலும் அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது. அடுத்த கதையை பார்க்கலாம். ஒரு பெரிய முதலாளி கிட்ட ஒரு வேலைக்காரன் ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருந்தான். அந்த வேலைக்காரன் ரொம்பவே நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் ஊதியம் குறைவாக வாங்கிட்டு இருந்தான். அதனால் அவனுக்கு ஊதியம் போதலைன்னு வேறு ஊருக்கு போகிறேன்னு சொன்னான். அதற்கு அந்த முதலாளி நீ எதற்காக வேறு ஊருக்கு போகிற, உன்னை நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படிங்கிறாரு. அதுக்கு அவனோ நீங்கள் கொடுக்குற ஊதியம் எனக்கு பத்தலை, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, நிறைய ஊதியம் வாங்கி பணத்தை நிறைய சேர்த்து வச்சுட்டேன்னா என்னுடைய பிள்ளை குட்டிகள் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறான். ஆனால் அந்த முதலாளி என்ன தெரியுமா சொன்னார், இதுக்கா கவலைப்படுற, நீ மட்டும் என்கிட்ட வேலை பார்த்த அப்படின்னா உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா நான் என்னுடைய சொந்த காசை கொடுத்து உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்குவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. அவனுக்கு அவர் மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனால் அவன் என்ன பண்ணுறான், கொஞ்ச நாட்களாக உடல்நிலை சரியில்லை அப்படின்னு வேலைக்கு வரதை நிறுத்திட்டான். அதுக்கப்புறமா மரணப்படுக்கையில் விழுந்துட்டதா அவருக்கு தகவலும் அனுப்புகிறான். இதை கேள்விப்பட்ட அவர் சுற்றி இருக்கிற தன்னுடைய வேலைக்காரர்களை விசாரிக்கிறாரு. ஆமாம், கொஞ்ச நாள் அவன் வீட்டை விட்டே வெளியில் வரதில்லை, அவனுக்கு ரொம்பவும் உடல்நிலை சரியில்லை போல இருக்குது, ஆனால் அவன் வேணுங்கிற மட்டும் ஒரு பெட்டி நிறைய பணத்தை சேர்த்து வச்சுட்டான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு வேலைக்காரர்கள் சொல்கிறத கேட்ட அந்த முதலாளி அவனை போய் பார்க்கவே இல்லை. அவன் இறந்து விட்ட செய்தி கேட்டதுக்கப்புறமா அந்த முதலாளி அவன் வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறாரு. அவன் வீட்டில் முதலாளிக்கு சம்மந்தமான ஒரு பெட்டி இருக்குதுன்னும் அந்த பெட்டியை கொண்டு வர சொன்னார் அப்படின்னும் வேலைக்காரன் சொல்கிறான். அதனால் அந்த இறந்து போனவனின் மனைவி ஒரு பெட்டியை கொடுத்து விடுறான். அந்த பெட்டியை கொண்டு போய் அந்த முதலாளி முன்னாடி வச்சு திறக்கும்போது அந்த பெட்டிக்குள்ளே இருந்து அந்த இறந்து போன வேலைக்காரன் வெளியில் வரான். ஏன்னா அவன் சாகவே இல்லை, அந்த பெட்டிக்குள்ளே தான் மறைஞ்சிருந்தான். இப்போ அந்த முதலாளிக்கு பெரிய அதிர்ச்சி. இப்போ அவன் வெளியில் வந்து சொல்கிறான், உங்களை நம்பி நான் என் குடும்பத்தை விட்டுட்டு போயிருந்தேன்னா என்னோடய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்கள், நான் சேர்த்து வைத்த பணத்தையே நீங்கள் அபகரிக்க திட்டம் போடுறீங்க, இதில் என் குடும்பத்தை எப்படி பார்த்துருப்பீங்க, உங்களையெல்லாம் நான் நம்புறதே இல்லை அப்படின்னு அங்கேருந்து வேலையை விட்டு வெளி தேசத்துக்கு கிளம்பி போயிட்டான். இப்படி தனக்கு நம்பிக்கைக்குரியவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்கங்கிறக்காக நமக்கு கிடைக்கிற வாய்ப்பையும் முடிவையும் நம்ம எக்காலத்திலும் மாற்றிக்க கூடாதுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். அடுத்த கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு மனிதன் விலங்குகள் மேலே பிரியமாக இருந்தான். அவனோட வீடு காட்டுப்பகுதியை ஒட்டி இருந்தனால அடிக்கடி அவன் மான் குட்டிகளை பிடிச்சிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி தான் ஒரு மான் கட்டி போட்டு வளர்க்கப்பட்டிருந்துச்சு அவனால். ஒரு முறை அவன் வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த மான் குட்டியே காணலை.
அந்த மான்குட்டியை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு அவனுக்கு பயங்கர கோபம் வருது. கோபத்தோடு நின்னா பரவாயில்ல, அந்த கோபம் ஆத்திரமாக மாறிடுச்சு. ஆத்திரத்தில் அறிவிழந்த அவன் காட்டுக்குள்ளே போய் கடுமையாக தவம் பண்ணுறான். கடவுளே, என் கண் முன்னாடி தோன்றுங்க அப்படிங்கிறான். அவனோட தவத்தை மெச்சு கடவுளும் அவன் முன்னாடி வராங்க. அந்த கடவுள்கிட்ட அவன் என்ன தெரியுமா கேட்டான்? அந்த மான்குட்டி வேணும்னு கேட்கல. அதுக்கு பதிலாக அந்த மான்குட்டியை திருடிட்டு போனவனை என் கண் முன்னாடி நிறுத்துங்க, அவனை நான் குத்தி கொல்லணும் அப்படின்னு ஆத்திரத்தில் கத்துறான். அந்த கடவுள் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, நான் மான்குட்டியை தந்துறனே அப்படிங்கிறாரு. அவனும் மாட்டவே மாட்டேங்கிறான். அதற்கு அந்த கடவுள், சரி, அந்த மான்குட்டியை திருடினவனை உன் கண் முன்னாடி இல்லை, உனக்கு பின்னாடி நிறுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போகிறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே சிங்கம் நிற்குது. அந்த சிங்கம் தான் அந்த மான்குட்டியை இழுத்துட்டு போயிருக்கு. இப்போ அவனே அவனுக்கு வினை வச்சுக்கிட்டான். சிங்கம் துரத்த அவன் தலை தெறிக்க ஓடிட்டுருக்கான். ஆத்திரத்தில் புத்தியை இழந்து தனக்கு என்ன தேவைங்கிறத விட்டுட்டு பழி தீர்க்கணுங்கிற எண்ணம் வந்தனால இவ்வளவு பெரிய அவதிக்கு ஆளாயிட்டான். நாமும் அப்படித்தான். பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவது உறுதி. அடுத்த கதையை பார்க்கலாம். ஒரு துறவி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வாள் பயிற்சியில் எல்லா வித்தைகளும் தெரியும். அப்படிப்பட்ட அவர்கிட்ட இன்னொரு வீரன் ஒருத்தன் வரான். அவனுக்கும் வாள் பயிற்சியில் எல்லா வித்தைகளும் தெரியும். அவன்கிட்ட மோதி இதுவரை யாருமே வெற்றி பெற்றதே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த குருக்கிட்ட நம்ம போட்டி வச்சுக்கலாமான்னு கேட்குறான். அவரும் சரின்னு சொல்கிறாரு. சாதாரணமாக 2 பேரும் போட்டி போடுறாங்க. 2 பேரும் சமநிலையிலேயே நிற்கிறாங்க. இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது யார் சிறந்தவங்கன்னு அப்படின்னு எல்லா மக்களும் கூடி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ துறவி அந்த வீரனை கூட்டிக்கிட்டு, நான் சொல்கிற இடத்துல போட்டி வச்சுக்கலாம், அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அந்த வீரனை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அதுவோ 2 மலைகளை இணைக்கிற பாலம். அந்த பாலத்து மேலே நடக்கும்போது அந்த பாலம் லேசாக ஆடும். அதனால் நிலையாக ஒரு இடத்துல அந்த பாலம் நிற்காது, ஆடியபடி தான் இருக்கும், பயமாகவும் இருக்கும். கீழே ரொம்ப ஆழமான பகுதி. அதனால் அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த வாலிபனை நிற்க வைக்கிறாரு. அந்த வாலிபன் கிட்ட, இப்போ உன்னுடைய வாள் பயிற்சியை என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்ல அவனோ பயத்தில் அவர்கிட்ட வாள் பயிற்சியில் தோற்று போகிறான். அப்போ தான் அந்த துறவி ஒன்று சொல்கிறாரு, வாள் பயிற்சியில் நீ சிறந்தவன் தான், ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நீ வாள் பயிற்சியில் சிறந்தவன் கிடையாது. சுற்றிலும் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் உன்னுடைய திறமையில் மட்டுமே முழு கவனத்தையும் வைத்து நீ வாள் பயிற்சி செய்யலை. ஏன்னா உனக்கு பயம், இந்த இடத்துலேருந்து தவறி விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயம். அதனால தான் உன்னால் கவனத்தை இந்த வாள் பயிற்சியில் செலுத்த முடியல. அதனால் கவனம் இல்லாமல் போனால் நீ பெரிய வீரனே கிடையாது அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் கவனம் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது இந்த கதை சொல்லித்தரும் நீதி. அடுத்த கதையை பார்க்கலாம். 4 நண்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தில் மேதாவியாக இருந்தாங்க. ஒருத்தன் சங்கீதத்தில் மேதாவி, இன்னொருத்தன் மருத்துவத்தில், இன்னொருத்தனோ ஜோதிடத்தில், மற்றொருவன் மிகப்பெரிய அறிஞன். இப்படி இவங்க 4 பேரும் ஒரு காட்டு வழியாக பயணம் செஞ்சிட்ருக்காங்க. அங்கே ஒரு சத்திரம் இருக்குது. அந்த சத்திரத்தில் அன்று இரவு தங்கி சமைச்சு சாப்பிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. தாங்கள் கொண்டு வந்த கொஞ்சம் அரிசியை எடுத்து சங்கீத வித்வான் கையில் கொடுத்து, இதை நீ உலை வச்சு சாப்பாடு செஞ்சுக்கிட்டுரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் என்ன பண்ணுறாரு, காய்கறி வாங்கிட்டு வரேன்ட்டு போகிறாரு. போனவர் வாழைக்காயை பார்க்குறாரு. அடாடா, இந்த காய் சாப்பிட்டா வாயு அதிகமாயிரும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படியே கத்திரிக்காயை பார்க்குறாரு. இது சாப்பிட்டா அரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு காயாக பார்த்து அதில் இருக்கிற கெட்ட குணங்களை எல்லாம் நினச்சி எந்த காய்கறியுமே வாங்காமல் சும்மா வராரு. அடுத்தது அறிஞர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நெய் வாங்கிட்டு வராரு. ஒரு காய்ந்த இலையை மடித்து அதில் நெய்யை ஊற்றி தராங்க. அதை பத்திரமா எடுத்துக்கிட்டு வராரு. வர்றவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. இந்த நெய்யை தாங்கிட்டு இருக்கிறது இந்த இலைப்பட்டையா, அல்லது இந்த இலைப்பட்டைக்கு இந்த நெய் ஆதாரமா, எது எதற்கு துணை அப்படின்னு யோசனை வருது. சரி, அதை சோதனை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த இலைப்பட்டையை கவிழ்த்துறாரு. நெய் மொத்தமும் கீழே ஊற்றிடுது. நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நெய்க்கு தான் இந்த இலைப்பட்டை ஆதாரமாக இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதை சொல்கிறதுக்காக ஓடி வராரு. இதே சமயத்தில் அங்கே ஜோதிடன்
இலை அறுப்பதற்காக வாழை மரத்துக்கிட்ட போகிறாரு. அங்கே ஒரு பள்ளி சத்தம் போடுது. உடனடியாக சகுனம் சரியில்லை, இங்கே இலை அறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுறாரு. இப்படி போனவங்க எல்லாருமே திரும்பி வர சங்கீத வித்வான் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாரு, சங்கீதத்தில் முழுக்க மூழ்கி போயிருந்தாரு. அதனால் அடுப்பில் வைத்த சாதம் பூரா கருகி போயிருச்சு. இப்போ அங்கே இரவு யாருமே சாப்பிடலை. காரணம், அவங்களுடைய தொழிலில் அவங்களுடைய அறிவில் இருந்த அளவுக்கு அதிகமான ஆர்வத்தினால அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி தோற்று போனாங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். நன்றி.